ஒரு மார்னிங் ஒரு சிம்பிள் ஒரு ஒரு ஒர்க் அவுட் டெய்லி என்ன மிஸ் பண்ணாலும் சரி, கார்டியோ மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். கார்டியோனா நம்மளோட இருதய பயிற்சின்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக. வெயிட் ட்ரைனிங் கூட நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்றும் நம்ம பேசிக்லி ஃபேட் எங்கே உருவாகுது அப்படின்னா ஆயில் அண்ட் சுகர். இதை கட் பண்ணிவிட்டு கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே, ப்ரோட்டீன் டயட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே நம்ம சரியாயிடும் பாடி. இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சுகரை டோட்டலாக கட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், நான் இப்போ என்னோட பாடியை வச்சு நான் வந்து ஒரு அட்வைஸாக ஒரு இன்ஸ்டாலையோ இதுலேயே போடுறேன்னு வச்சுங்களேன், அது எனக்காக நான் போடக்கூடாது, மற்றவங்களுக்காக போடுறத கரெக்டாக போடணும். சீட் மீல் டே அப்படின்னு சொல்லும் போது சீட் மீல் டேனா யாருக்கு? நான் சொல்கிறது இன்க்ளூட் ஆக்டர் எல்லாருமே சொல்கிறார். தனுஷ் சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களாம் எவ்வளோ டயட்டை கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்றது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அவர் அப்படியே தான் இருக்கார் அப்போதுலேருந்துனா. அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் வெஜ்ஜுன்னு யாருக்கு தெரியும்? அவங்க எந்த படத்துக்கு தேவையோ அந்த டயட் பண்ணுவாங்க. நானே வந்து பரத்தை ட்ரெயின் பண்ணும் போதும் சரி, லாரன்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு இந்த டயட் பண்ணு, இதை முடிச்சிங்களா ரிலாக்ஸ் ஆகிடும், நார்மல் ஃபுட்டுக்கு போயிடும். டயட்டை வந்து ரெகுலராக ஒரே டயட்டை ஃபாலோ பண்ணவே கூடாது. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஹெல்தி நேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம கூட வந்து செலிபிரிட்டி ட்ரைனர் சிவகுமார் இருக்காரு. ஹலோ சார். ஹலோ, நைஸ் டு மீட் யூ. நைஸ் மீட் யூ. ஹலோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபிட்னஸ். எல்லாருக்குமே வந்து இப்போ எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது, மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபிட்னஸ். நான் ஜிம் போகிறேன், டயட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஒரு சிம்பிள் ரொட்டீன் டயட்டை பற்றியா ஒர்க் அவுட்டை பற்றியா? ரெண்டுமே. ஒரு மார்னிங் ஒரு சிம்பிள் ஒரு ஒரு ஒர்க் அவுட். டெய்லி என்ன மிஸ் பண்ணாலும் சரி, கார்டியோ மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். கார்டியோனா நம்மளோட இருதய பயிற்சின்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக. வெயிட் ட்ரைனிங் கூட நான் மிஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ப்ளஸ் எல்லாமே சாப்பிடுவேன், எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவேன், அளவாக சாப்பிடுவேன். இந்த அளந்து இதில் இவ்வளோ கலரிஸ் இருக்குது அப்படின்லாம் அளந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். அளவாக சாப்பிட்ருவேன். 2 இட்லினா 2 இட்லி. அப்புறம் மோஸ்ட்டாக வந்து ராகி சம்மந்தமாக, திணை சம்மந்தமாக இந்த நேச்சுரல் ஃபுட்டை கொஞ்சம் இன்டேக் பண்ணுவேன். ஏன்னா இந்த பாடி பில்டிங்லாம் பண்ணும்போது நான் வந்து நிறைய சிக்கனு, இந்த பீஃப் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டு ஒரு மசில் வேணும்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே அதே நிலைமை தான். அது போர் அடிச்சு போச்சு. ஒரு நாளைக்கு 30 முட்டை சாப்பிட்றது பாடி பில்டிங் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி மாஸ் டயட்டுன்னு போவேன். இதெல்லாம் போர் அடிச்சதுனால இப்போ மோஸ்ட்டாக வெஜ்ஜுக்கு மாறி இருக்கேன். அளவாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே சாப்பிட்றது இல்லையா? 6 o'clock மேலே. ஓகே. இந்த டைமிங்னு ஒன்று இருக்கும்ல, இந்த ஃபுட்கான் டைமிங், இந்த அன்டைமில் சாப்பிட்றதோ இல்லை 9 o'clock மேலே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸே சிலவங்கலாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதனா இந்த டைம்குள்ளே சாப்பிட்டா உங்கள் பாடிக்கு நல்லது அப்படிங்கிறது? அதாவது நம்மளோட சன்சைட்டை பொறுத்து தான்மா எல்லாமே. என்னென்னா சூரியன் உதிச்சு மறையிறதே 12 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பௌத்த பீக்கெல்லாம் நான் மீட் பண்ணேன். இந்த பௌத்த பீக்கு ஒரு பர்சன் மூலயமா, ஒரு பிரதர் மூலயமா நான் மீட் பண்ணேன். அப்போது அவங்கள கேட்கும்போது 12 மணிக்கு மேலே அவங்க சாப்பிட்றது எல்லாமே லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. ஏன் சாமி இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, நம்ம உச்ச தலையில் சூரியன் வந்து 12 மணிக்கு சென்ட்ரு வரும்போதோ நம்மளோட ஜீரணசக்தியெல்லாம் குறையும். இது வந்து நீங்கள் கடவுளாக நினச்சாலும் சரி, சயின்ஸாக நினச்சாலும் சரி, ஆனால் இது வந்து நாங்கள் பண்ணுற ஃபாலோ. ஏன்னா அவரை பார்க்கும்போது 50 வயசு மாதிரி இருக்கார், ஆனால் 80 வயசுன்றார். காரணம் எங்கே இருக்குன்னா ஃபுட்டு தான். அவர் வந்து 12 மணிக்கு மேலே சாப்பிட்றதெல்லாம் லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்றாரு. பால், தண்ணி, சுகர் இல்லாமல் ஜூஸு இந்த மாதிரி சாப்பிடும்போது அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, ஜிம் பண்ணுவோம், அப்புறம் கிளைண்ட்டை பார்ப்போம், டயர்டு, ட்ராவலிங். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் கேட்கும் போதோ 6 o'clock மேலே சாப்பிட முடியாமல் இருக்குமா பாருங்கள். ஏன்னா சூரியன் மறையும் போதோ நீங்கள் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் லிக்விடாக ட்ரை பண்ணுங்கன்னாரு. குட் ஃபீல். எனக்கு வந்து அப்படியே வெயிட் லாஸ் வந்து பொறுமையாக நடக்குது. என்னோடய ஸ்லீப் பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க 6 o'clock மேலே சாப்பிட்டேன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. சாப்பிட்டா தான் தூக்கம். பிஃபோர் பெட் 6 hours முன்னாடி நான் சாப்பிட்றத நிறுத்தினும் போதோ ஒரு 2 weeks கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு 30 years நான் பாடி அடாப்ட் பண்ணி வந்தது. திரும்பி சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ரொட்டீன் பிரேக்குங்கிறது நமக்கு ஏற்றுக்காது, பாடியுமே ஏற்றுக்காது. அதை நான் பிரேக் பண்ணும் போதோ கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்தது ஒரு 2 weeks. அதுக்கப்புறம் நான் அதை ரொம்ப குட் ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னே நான் என்னோடய கிளைண்ட் எல்லாருக்குமே, இன்க்ளூடு எல்லா செலிப்ரிட்டி, நான் பண்ணுற செலிப்ரிட்டி எல்லாருக்குமே இதை சிம்பிளாக நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். செலிப்ரிட்டிஸ் தாண்டி இந்த நம்ம நார்மலாக நம்ம ஒரு ஃபிட்னஸ் வச்சுட்ருக்கோம்ல, இப்போ தான் எல்லாருமே வந்துட்டு எல்லாம் ஐடியில் இருக்கிறனாலே ஒரு இன்ஆக்டிவாகவே இருக்கிறவங்க ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிம் வந்து எல்லாமே.
ஆனாலுமே இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் கோயிங் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை யாராவே இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த டைமிங்கே கிடைக்கல அப்படின்னா ஒரு வீட்டிலேருந்தே ஒரு சின்ன சின்ன சிம்பிள் ஒர்க் அவுட் ஆர் இந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும், அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் எனக்கு பண்ண மாதிரி அப்படின்னா? ஒன்றுமே இல்லைம்மா. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே ஒரு பிடி பீரியட்னு ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கோகோலாம் இல்லை இப்போது, எங்கே இருக்குன்னே தெரில, காணாமல் போயிடுச்சு. அப்புறம் நொண்டி விளையாடுவோம், ஸ்கிப்பிங் விளையாடிருப்போம். வீட்டில் இருந்துகிட்டே நம்ம ஃப்ரீ எக்ஸசைஸ்லாம், காலை தூக்கி மடக்கிற எக்ஸசைஸ், இந்த மாதிரி புஷ்அப்பு, இந்த மாதிரி ஒரு 1 hour உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து வீட்டு உள்ளேயே நீங்கள் பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி தான் அளவாக சாப்பிடுங்கன்றேன். கம்மி குவான்டிட்டி, ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த சாஃப்ட்வேர் பேஸ்லலாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், அவங்களோட பிரெயின் வேலை செய்கிற அந்த டென்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பசி எடுத்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, அப்புறம் அவங்க போஸ்டர்ஸ் கரெக்ஷன்லாம் இப்படி உட்காந்துட்டு சிஸ்டம் நிமிந்து உட்காரது, இந்த மாதிரிலாம் இந்த சிஸ்டம்லாம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு அளவாக சாப்பிட்டுட்டு வீட்டில் அந்த பிடி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணாலே போதும், அவங்க நல்லா இருக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றப்போ ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சொல்கிறப்போ எப்போவுமே இந்த ஜிம் ட்ரெயின் பண்ணுறவங்க இல்லை இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸே இருக்காங்களே, அவங்களாம் சொல்கிறது சுகர் கட் டவுன் மட்டும், ஏன்னா அது ஃபேஸும் க்ளோவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சுகர் கட் டவுன் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ்லையும் சரி நம்ம பாடியிலையும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணுது? சுகர் வந்து நம்ம சாப்பிட்ற ரைஸில் இருக்குது, ஃப்ரூட்ஸில் இருக்குது, நேச்சுரல் சுகர். இது போதுமானதா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பர்சன் பற்றி பேசலாம். இப்போ 25 years பசங்க இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒன்றையும் ஸ்ட்ரிக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒபிஸாக இருக்கிறவங்க பண்ணணும். ஒன்றும் நம்ம பேசிக்லி ஃபேட் எங்கே உருவாகுது அப்படின்னா ஆயில் அண்ட் சுகர். இதை கட் பண்ணிவிட்டு கார்ப்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே, ப்ரோட்டீன் டயட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே நம்ம சரியாயிடும் பாடி. இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சுகரை டோட்டலாக கட் பண்ணுவாங்க. காஃபியில் போடுற சுகரை கூட கட் பண்ணுவாங்க. ஒரு க்ரீன் டீயில் ஒரு ஹனி ஊற்றினா அதையும் போய்விடுவாங்க. இப்படியெல்லாம் இல்லை, அளவாக தான். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே சாப்பிடுங்க, எல்லாத்துலேயும் ஒரு விட்டமின் மினரல் இருக்குது, அதை எல்லாமே யூஸ் பண்ணணும். பிரியாணியும் சாப்பிட சொல்கிறேன் நான். டெய்லி சாப்பிடாத, டெய்லி யூஸ் பண்ணாத. அதை ஒரு பிரேக்குன்னு ஒரு நாள் வைக்கும் போது யூஸ் பண்ணுறியா, வீக்லி ஒன்ஸ் பிரேக்கு. ஒபீஸாக இருக்கிறவங்க மெயினாக வந்து பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, இதை சாப்பிட்டா ஃபேட் ஆகிடுமா, அதை சாப்பிட்டா ஃபேட் ஆகிடுமா. நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகலாம், டெய்லி போனால் தான் தப்பு. இதுக்கு இவங்க ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, சீட் டேன்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எல்லாம், ஜிம் போகிறவங்க எல்லாம் டெய்லி நான் ஒரு ரொட்டீன் வைப்பேன், நான் எனக்கு பிடிச்ச சுகருமே சரி ஜங்க் ஃபுட்டுமே சரி நான் சீட் டேன்னு ஒன்று வச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல. அது வந்து லைக் எல்லா நாளுமே ஏதோ ஒரு விஷயத்த இன்டேக் பண்ணுறதுனால எப்படியும் ஆக்டிவிட்டியில் போயிட போகுது. நம்ம எல்லாமே சின்ன சின்ன ஒரு சிப்ஸ் பேக்கெட்டாக இருக்கட்டும், அது சின்னதாக சாப்பிடுவோம், கம்மியாக சாப்பிடுவோம், அது பரவாயில்ல தானே. அந்த சீட் டேங்கிறதே தேவையில்லை, டெய்லி ஏதோ ஒன்று பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அப்படி சீட் டே யார் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டா யூடியூப்பை பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஃபிட்னஸ் டயட்டு. இப்போ நான்லாம் வந்து நான் எப்பயுமே நான் பாடியை மெயின்டைன் பண்ணணும், எப்பயுமே ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், எப்பயுமே சுகர். ஏன்னா நான் போகிற கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும், நான் ஃபிட்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்குன்னு ஒரு பிரேக் டயட்டை வச்சுப்பேன். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுனா. இதே வந்து ஒபீஸாக இருக்கிறவங்க பண்ணோம் பிரேக்குன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ரிக்ட் டயட் பண்ணி தான் ஆகணும். இதே நார்மலாக இருக்கிற பசங்க, லீனாக இருக்கிற பசங்க, பாடி வெயிட்டை கெயின் பண்ணுற பசங்க, அவங்களுக்கு பிரேக் டேலாம் தேவையில்லை. அதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இது ஒபீஸாக இருக்கிறவங்க பிரேக் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி 2 days மந்த்லி 3 days இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சுகர் கட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். சில டைம் வந்து லோ சுகர் ஆகி கீழே விழுந்துருவாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். அது வந்து புரிஞ்சிக்கணும். என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லுவேன், நான் இப்போ என்னோட பாடியை வச்சு நான் வந்து ஒரு அட்வைஸாக ஒரு இன்ஸ்டாலையோ இதுலேயே போடுறேன்னு வச்சுங்களேன், அது எனக்காக நான் போடக்கூடாது, மற்றவங்களுக்காக போடுறத கரெக்டாக போடணும். சீட் மீல் டே அப்படின்னு சொல்லும் போது, சீட் மீல் டேனா யாருக்கு? அது எல்லாரும் சேர்ந்துடக்கூடாது, எல்லாருக்கும் சேராது அந்த அட்வைஸ். அதை தான் சொல்கிறேன். நான் போடுற வீடியோ என்னென்னா நான் சொல்லியே போடுவேன். நான் இன்டர்வியூ கொடுத்தாலும் அதை தான் சொல்லுவேன். நான் சொல்லுறது எல்லாம் எனக்கு கிடையாது, என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கும் என்னை நம்பி வர கிளைண்ட்டுக்கும் நான் சொல்கிற அட்வைஸே வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுற எக்ஸசைஸே பண்ண விட மாட்டேன். என்ன கேட்பாங்க, மாஸ்டர் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் வேறு. ஏன்னா ஜஸ்ட் எனக்கு மசில் வந்து நின்றுடுச்சு, இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதை எப்படி நான் வந்து மஸ்குலர் ஆக்கணும், இப்படி தான் நான் ஏம் பண்ணுவேன். என்னோடய டயட்டும் என்னோடய விஷயத்தையும் வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். ஒருத்தங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைலு, ஒருத்தங்களுக்கு ஒன்று போகும். அதனால் இதை பார்த்து அதை நம்ம மைண்டில் திணிச்சிக்க வேண்டாம். ஸோ இப்போ இவ்வளோ பேசுகிறோன்னா இந்த
ஒரு டைம்லலாம் ஒரு மித்து இருந்துச்சு, ஜிம்லேயே நிறைய மித்து இருக்குது. ஜிம் போகிறாங்க, ஹெவி வெயிட் தூக்குறாங்க, சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதுக்கு வேறு ரீசன்ஸும் இருக்கலாம். பட் அதில் ஜிம்மையுமே ஒரு ரீசனாகவே வச்சுடுவாங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம் இருக்குது, சப்ளிமெண்ட்ஸ் எடுக்குது. வே ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபர்ஸ்டெல்லாம் வந்து வே ப்ரோட்டீன் எடுக்காதீங்க அப்படின்னு ஒரு பீரியடில் சொன்னாங்க. இப்போ வே ப்ரோட்டீன் இஸ் குட் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுமே மாறிக்கிட்டே இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களோட ஒப்பீனியன்? இப்போது என்னென்னம்மா, இப்போ பேசிக்லி இது வந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். என்னென்னா, ஜிம்முக்கு போயிட்டு ஹார்ட் அட்டாக் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பாடி கண்டிஷன் என்னென்னு நம்ம மெடிக்கல் செக்கப்பில் பார்க்கவே முடியாது. எந்த ஜிம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, மெடிக்கல் செக்கப் இருக்குதா உனக்கு. ஒரு பையனை பார்த்துட்டு நல்லா தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு உள்ளே என்ன பார்ட்ஸ் போயிருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் பார்க்கும் போதோ அவன் போயிட்டு உள்ளே வந்து அவனை மீறின ஒரு வெயிட் புஷ் பண்ணுறான். எங்கே ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, ஹார்ட் அட்டாக்கோட மெயின் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக். ஃபஸ்ட்டு பிரெயினை டெட் பண்ணிவிடும், அவன் உயிர் இருக்கும், அவங்க பம்ப் பண்ணி எடுத்துடலாம். எங்கன்னா மூச்சு பிடிச்சிட்டு ஹெவி வெயிட், அவனால் முடியாத வெயிட்டை புஷ் பண்ணுறான் இல்லையா, அவனை மீறி ஒரு புஷ் அங்கே நடக்கும் போதோ அவன் பல விளைவுகளை சந்திக்கிறான். ஸோ ஒரு கன்சல்டேஷன், ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் இஸ் நெசசரி, கம்பல்சரி. நான் என்ன சொல்கிறேன், அது தேவையில்லைன்னா நீ வெயிட்ஸ் போடாத. நீ ப்ரொஃபஷனல் பாடி பில்டராக ஆகணும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் நீ மாடலாக ஒரு 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 மூவிக்காக ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க பிஎம்ஐ டெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். பிபி இருக்கா, சுகர் இருக்கா, எல்லாமே நம்ம கிளியராக எடுத்துட்டு அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ்லாம் எவ்வளோன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க் எல்லாருமே எடுக்கலாமா. ஏன்னு கேட்டால் காமனான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எல்லாமே மெடிசனாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சிக்கனாக இருக்கட்டும், சிக்கன் போயிட்டு ஆர்கானிக் சிக்கன் இல்லையா, ஆர்கானிக் ரைஸு, ஆர்கானிக் சுகரு, எல்லாமே ஆர்கானிக்கோட மீனிங் என்ன, நேச்சுரலு. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டான்றேன். அதுக்கு பதிலாக நீ ப்ரோட்டீன் ட்ரிங்கை சாப்பிடு. எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நான் பேசுகிறேன். தேவைன்னா எடுக்கணும் ப்ரோட்டீன் ட்ரிங்க், தேவையில்லைன்னா எடுக்க வேண்டாம். அது நாட் நெசசரி. அது மாதிரி தான் ப்ரோட்டீன் ட்ரிங்காக இருக்கட்டும், ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணு. நல்ல ட்ரெயினரோட கைடன்ஸோடு அதை பண்ணுங்க. இவங்க பண்ணுறாங்க நான் பண்ணணும் 6 பேக்கு, இவங்க தூக்குறாங்க நான் வெயிட் தூக்கணும். அவன் அந்த வெயிட்டை தூக்க எத்தனை, இப்போ நானே வந்து ஒரு 100 கிலோ போடுறேன்னா, நான் பாடி பில்டிங் பண்ணும் போதோ நான் 150 கிலோ 200 கிலோ ஸ்குவாட் பண்ணுவேன். இப்போ என்னால் பண்ண முடியும். ஆனால் என்னோடய கேப் எங்கே இருக்குன்னா ஒரு 15 இயர்ஸ் கேப் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிட்னஸ் ட்ரெயினராக மாறும்போது என்னோடய சேஞ்ச் ஓவர் ட்ரைனிங்கே வந்து வேறு மாதிரி மாற்றுறேன். அப்போ நான் வந்து அதுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கும் அந்த இன்ஜுரிஸ் நடக்கும். நான் பேஸ்லேருந்து கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கி பேஸ்லேருந்து மிஸ்டர் இந்தியா வின் பண்ணி தமிழ்நாடு வின் பண்ணி பேஸ் போட்டுகிட்டே வரேன். வந்தாலும் என்னோட அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படுது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தாலும் நான் அளவாக தான் செய்வேன், அளவாக தான் வெயிட் போடுவேன். இதே எனக்கு பாடி பில்டிங் வேணும்னா அதுக்கேற்ற சப்ளிமெண்ட், அதுக்கேற்ற மெடிசன், இது எல்லாமே எடுத்து நான் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் மெடிசன் பற்றி பேசுகிறப்போ கூட இந்த ஸ்டீராய்டு விஷயம் உள்ளே வந்துச்சு. ஸ்டீராய்டு இஸ் வெரி பேடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஸ்டில் அந்த ஸ்டீராய்டை கூட வந்துட்டு எனக்கு பாடி பில்டிங் வேணும், எனக்கு சீக்கிரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டீராய்டுக்கு போகிறாங்க. ஆனால் அதுவுமே அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்களான்னு ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் முடித்த ஒரு டாக்டரோட அட்வைஸோட ஸ்டீராய்ட்ஸு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அவங்க அந்த நாலேஜ், இந்த மெடிசன் என்னை பொறுத்தவரையிலையும் மெடிசன் எடுக்காமல் இருந்தாலே ரொம்ப சூப்பர். தேவைகள் அப்படி இருக்குன்னா அதை கரெக்டான ஒரு கைடன்ஸோடு நம்ம போய் பார்த்து அதை வந்து செக்கப் பண்ணி நம்ம எப்படி இருக்குது, ரியாக்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா டயட்டே நிறைய பேருக்கு செட் ஆகாது. இப்போ மெடிசன்லாம் எப்படி, ஃபேட் பர்னர் எடுத்தால் முடி கொட்டும், ஃபேட் பர்னர் எடுத்தால் திடீர்னு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், ஸ்டமக்கில் திடீர்னு புண்ணாகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எது பண்ணாலும் தப்புன்னு நான் சொல்லுவேன்.